சிம்மராசி நேயர்களே, இப்பொழுது கும்பத்திற்கு சென்ற ராகு பகவான் சிம்ம ராசிக்குள் நுழையும் போது கேது பகவானும் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்திற்கு வரும் இந்த 1.5 ஆண்டு வருட காலம் பொற்காலம் எனவே சொல்லலாம். உதாரணமாக, கூட்டு தொழில் செய்யும் எண்ணங்கள் மேலோங்கும். இரண்டாவது ஒரு விஷயம் பார்த்தால், கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படும் 7வது இடம் கணவர் வீடு. இக்காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள் உறவுகள் வழிச்சல் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வது பிரச்சனைகள் குறையும். மேலும் வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்லும் பயணம் விரிச்சல் தன்மையை குறைக்கும் தன்மையாக அமையும். ராகு பகவான் பார்வை அமைப்புகளில் குழந்தைகளுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு படிப்பிற்காக இடமாற்றம் நற்பலன்களை தரும். ஆழ்மன சிந்தனைகளும் பரபரப்பையும் கட்டுப்படுத்தும் கொள்வது சிறப்பாகும். கமிஷன் ரீதியான தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் இரட்டிப்பான நல்ல வருமானத்தை ஈட்டி தரும் என்றே சொல்லலாம். உறவுகளில் மட்டும் கவனம் தேவை. ஆன்மீகம், அரசியல், ஜோதிட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு வெற்றி என்றே சொல்லலாம். தந்தை ரீதியான உறவுகளில் நிதானமான பேச்சும் விட்டு கொடுத்து செல்வதும் நன்மை தரும். இல்லையெனில் வீண் விரயம், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். தந்தைக்கு உறவுகள் ரீதியாக வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அவரது உடல் ரீதியான இதுகளில் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த கால நேரங்களில் ஆன்மீக பயணம், வெளியூர் வெளிநாடு செல்லும் அமைப்புகள் வந்து அமையும். பயன்படுத்திக் கொள்வது நல்லது. சிறப்பாக அமையும் ஆற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். மேற்படிப்பு, உயர்கல்வி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு விதவிதமான கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி மேற்கொள்வதில் சிறந்ததொரு தருணம். இப்பொழுது ராசிக்குள் பயணித்துள்ள கேது பகவான் முழுக்க ஆன்மீக கிரகம். ராசியில் வரும் பொழுது சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே லக்னத்தில் ராகு கேது பயணிப்பதால் தொந்தரவு என்று இயற்கையாகவே சொல்லலாம். அதில் கேது பகவான் ராசிக்கு வருவது பிடிவாதத்தன்மை ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். கோர்ட்டு கேசு, வம்பு வழக்குகள் தீர்வுக்கு வரும். கேது பகவான் ஞானக்காரகன். ஆன்மீக சிந்தனை, பொருளாதார மேன்மை சிறக்க செய்யும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் கிட்டும். கடவுள் அனுகிரகத்தில் வாய்ப்புகள் அதிகம் கிட்டும். அரசியல்வாதிகளுக்கும் பொருளாதார நெருக்கடி, உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படும். கவனம். உறவுகளில் குடும்ப உறவுகளில் விரிச்சல் ஏற்படும். பேச்சில் நிதானம் தேவை. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இப்படி இந்த 1.5 வருட காலம் அனுகூலமான காலமாகவே சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு ஏற்ற இறக்கத்துடன் வசந்த காலமாகவே இருக்கும் என்று சொல்லலாம். எதற்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து பரிகாரம் செய்து பூஜை வழிபாடுகள் வாழ்க்கையில் சிறப்பான அமைப்பையும் ஆற்றலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுபம். குரு பெயர்ச்சி சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒளி பொருந்திய பொற்காலமே என்று சொல்லலாம். குரு பெயர்ச்சி சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் 1 வருட காலங்கள் பயணிப்பதே சிறப்பாகும். எப்பொழுதும் இருக்கும் இடத்தை விட்டு பார்க்கும் இடமே சிறப்பான ஆற்றலை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 11 என்று சொல்ல கூடிய இடத்தில் வருவது நண்பர்கள் கூட்டம், சங்கம், மூத்த சகோதரர்களை குறிக்கும். 3ஆம் பார்வையாக இளைய சகோதரர்களின் கருத்து வேறுபாடுகள் விலகும். 5ஆம் பார்வையாக குலதெய்வம், கூட்டு வழிபாடு, குலதெய்வங்களில் கும்பாபிஷேகங்கள் முன்னின்று நடத்துதல், குழந்தைகளின் படிப்பு, மேற்படிப்பு, உயர்கல்வி, ஆராய்ச்சியான படிப்புகளில் முதன்மை இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள். நகை சேமிப்பதற்கு இது ஏற்றதொரு காலமாகும். குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம். குழந்தை பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். சொத்து பிரச்சனை தீர்வுக்கு வரும். இடத்திற்கு இடம்பெயர்வது சிறப்பு. பூர்வீக இடத்திற்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகள் அமைத்துக் கொடுக்கும். காதல் புரியவர்களுக்கு காதல் கைகூடும். காதல் திருமணங்கள் சிறப்பாக நிறைவேறும். கணவன் மனைவி உறவில் ரீதியில் விரிச்சல் சுமூகமான ஆற்றல் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக
இவர்கள் பரிகாரமாக பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் வழிபாடு, கொடுமுடி ஈஸ்வரன் கோயில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் 18 நெய் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்ய இந்த ராகு கேது தாக்கங்கள் குறைய வாய்ப்பு. உக்கிர தெய்வமான காளி, பிரித்திங்கா தேவி, நரசிம்மர் வழிபாடு இவர்களுக்கு நல்ல ஆற்றல் அமைப்பை ஏற்றிக் கொடுக்கும். மலைமேல் உள்ள குகை கோயில்கள், சித்தர்கள் வழிபாடு இவர்களுக்கு மேலும் சிறப்பை தரும். சூரிய வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம வீடு, குறிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம், சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடுகள் இவர்களுக்கு சிறந்த மேன்மையை ஏற்படுத்தி தரும் சொல்லலாம். வாழ்க்கையில் சிறக்க வாழ்க்கையும் சிறக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.